ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்விஸில் இருக்கோம். ஸோ ஸ்விஸ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்விஸில் இருக்கக்கூடிய சுரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா ரைன் ஃபால்ஸ். அது என்னடா ரைன் ஃபால்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸில் ஒன்று. ரைன் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நீங்கள் கவுண்டர்லேயே வாங்கிக்க முடியும். ஸோ 5 ஸ்விஸ் ஃப்ராங்க் தான் அதனுடைய ப்ரைஸு. ஸ்விஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே மணி சேஞ்சரில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அங்கே எங்கேயுமே எக்ஸ்சேஞ்சர் பார்க்க முடியலை. ஸோ அதே மாதிரி அவங்க ஸ்விஸ் ஃப்ராங்க் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா கிரெடிட் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் கரன்சியை மாற்றிட்டே கொண்டுட்டு வாங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. தண்ணியை பார்த்தாலே க்ரீனிஷாக இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. ஆக்சுவலாக சுவிட்சர்லாந்தில் எல்லா இடமும் பச்சை பசேன்னு இருக்குங்க. நீங்கள் வந்து சுவிஸ் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்மர் டைமில் போங்க. ஆக்சுவலாக சம்மரில் போனால் தான் நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியும். வின்டரில் போனால் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். அதனால் சம்மரில் போகவே ட்ரை பண்ணுங்கள். சம்மரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் 25 இந்த ரேஞ்சில் அடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங், ஈவினிங், நைட் டைம் அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் தேவைப்படும். ஸோ டே டைமில் உங்களுக்கு ஜாக்கெட் தேவைப்படாது. வெதர் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த போட்டிங் பண்ணுறாங்க தெரியுதா உங்களுக்கு அங்கே. ஸோ இந்த போட்டிங் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வந்து 10 ஸ்விஸ் ஃப்ராங்க் கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து போட்டிங் பண்ண முடியும் 20 மினிட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு 20 மினிட்ஸ் வேண்டாம், எனக்கு அதுக்கு மேலே வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஸோ இந்த போட்டிங் வந்து கிளைமேட்டை பொறுத்து தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸுடைய வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ போட்டிங் பண்ண போகிறோம். வெதர் வந்து நமக்கு ஓரளவு சுத்தமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ரைன் ஃபால்ஸ் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ். அதே மாதிரி ஸ்விஸ் தேவையான தண்ணி எல்லாத்தையும் இந்த ரைன் ஃபால்ஸ் தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. தெரியும், பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும், ஸ்விஸ்க்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரைன் ஃபால்ஸை சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வேர்ல்டுலே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து சுவிட்சர்லாந்து. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி. ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட்ஜெட்டில் ஸ்விஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்விஸில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் சீப் தான். ஸோ ட்ராம், பஸ், ட்ரெயின் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்விஸ் பாஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும், டிக்கெட் மிஷினு. ஸோ அந்த டிக்கெட் மிஷினில் நீங்கள் காயின் போட்டு டிக்கெட் எடுக்க முடியும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்குங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஸ்விஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான நாடு. அதே சமயத்தில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் விசா எடுக்கிறதுக்கு. ஸோ விசா வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுரிக்கில் ஸ்டே பண்ணாமல் இன்டர்லேக்கன் இல்லை லூசன் இந்த மாதிரி சிட்டி ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்டை வந்து நிறையா சேவ் பண்ண முடியும். அதே சமயத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ட்ராவல் காஸ்ட் வந்து ரொம்ப குறையும்.
ஸ்விஸ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஸோ இந்த கனவு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய மூலியமா நம்ம வந்து நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு இடம் தான். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான்